சரபேஸ்வரர் அவதாரம். சிவனின் உக்ர ரூபம். சரபேஸ்வரர் என்பது பரமசிவனின் ஒரு மிக சக்தி வாய்ந்த உக்கிரமான கோபமுடைய அவதாரமாகும். இந்த அவதாரம் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக தோன்றியது. சரபேஸ்வரர் தோன்றிய வரலாறு: ஹிரண்யகசிபு எனும் அசுரனை கொல்வதற்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவர் ஹிரண்யகசிபுவை தனது சொருப்புகளில் கிழித்துக் கொன்ற பிறகு பெரும் கோபத்துடன் இருந்தார். அந்த கோபம் பூமியில் உள்ள சகல உயிரினங்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமாக இருந்தது. தேவர்கள் அனைவரும் சிவனை பிரார்த்தித்தனர், இந்த கோபம் அடங்கச் செய்யுங்கள் என்று. இதற்காக சிவன் ஒரு மிக பராக்கிரமமான மற்றும் ஒப்பற்ற சக்தியுடன் கூடிய ரூபத்தை எடுத்தார். இப்படியே சரபேஸ்வரர் தோன்றினார். சரபேஸ்வரரின் உருவம்: சரபேஸ்வரர் ஒரு பகுதி மனிதன், பகுதி சிங்கம், பகுதி பறவை ஆகியவற்றின் சங்கமமாகும். அவருக்கு 3 கண்கள், 4 கை மற்றும் பிரம்மாண்டமான 2 இறக்கைகள் உள்ளன. அவர் தனது ஒரு கரத்திலே நரசிம்மரை பிடித்துள்ளார். மற்றொரு கரத்தில் அசிவாத முத்திரை உள்ளது. அவர் பாம்புகளை ஆபரணமாக மற்றும் கழுத்தில் சிரஸ்களின் மாலையை அணிந்துள்ளார். இவரது உருவம் அகோர சக்தியுடன் இருப்பதால் அநீதி அழிக்கக்கூடியது என்று கருதப்படுகிறது. சரபேஸ்வரர் நரசிம்மரை அடக்கியது. சரபேஸ்வரர் கோபத்தில் உள்ள நரசிம்மரை அடக்க அவரது முழு சக்தியையும் பயன்படுத்தினார். சிவனின் சக்தியால் நரசிம்மர் சாந்தமடைந்து விஷ்ணுவின் இயல்பு நிலைக்கு திரும்பினார். இதனால் தருமமும் சமாதானமும் நிலைநிற்றியது. சரபேஸ்வரரின் முக்கியத்துவம்: விஷ்ணுவின் மகா கோபத்தையே அடக்கிய ஒரே தெய்வம், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு தெய்வம், பயங்களை நீக்கி அருளை வழங்கும் வடிவம். சரபேஸ்வரர் அவதாரம் சகல உயிர்களுக்கும் சமநிலை மற்றும் அமைதி கொடுக்கும் ஒரு தெய்வீக சக்தி என்று போற்றப்படுகிறது.